ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து திருவாதிரை களி செய்ய போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த இவ்வளோ ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் சிறுபருப்பு போட்டிருக்கேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வறுந்துருச்சு. இது கொஞ்சம் நம்ம ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மார்கழி மாதம் வந்தாலே இந்த திருவாதிரை களி ஒரு ஸ்பெஷல் தான். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஆனால் நம்ம 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 3 கப்பு தண்ணி எடுக்கணும். 1.5 கப்பு வெல்லம் இல்லாட்டி சுகரு. நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். இப்போ போதும். இது ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரம். பார்த்தீங்கன்னா பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் இப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேவையான அளவு ஊற்ற முடியும். நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் நெய்யில் கூட செய்யலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம முந்திரி இப்போ கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நான் இதில் 1 கப்பு அரிசி எடுத்தேன். நான் 1.5 கப்பு போடுறேன் வெல்லம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா 2 கப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், 1.5 போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. நீங்கள் அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ண முடியாது உடச்சிட்டோம்னா. அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் போட்டிங்கன்னா, உடனே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் போட்டிங்கன்னா நல்லா ஈரம் போயிடும். கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம அதை உடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கரையட்டும். பார்த்தீங்கன்னா போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிக்கிற மாதிரி வருது. இப்போ பாருங்கள், இந்த ரவை மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேங்க, ரொம்ப நைஸாக. இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை போட்டோன்னு கட்டிப்படுதே நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம கிண்ணோன்னு அது செட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம சாமிக்கு செய்கிறதுனா நம்ம உப்பு லைட்டாக சேர்க்க வேண்டாம். நம்ம வீட்டில் சாப்பிட்றது அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்வீட்டுன்றது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே கட்டி இல்லாமல் வந்துருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக உப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் திரண்டு வரும்போது நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய்யை நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஒரே தான் நெய்யாக போட்டால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் மூடிடலாம். அப்போ தான் நல்லா வெந்துடும் அந்த ரைஸ் எல்லாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி மூடி வச்சோம்னா தான் நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம தொட்டு பார்க்கணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சா ஒட்டாது. நான் ஃபஸ்ட்டு விட்டது தான் கொஞ்சம் நெய் விட்டேன் பார்த்தீங்க. அதான் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் 2 செகண்ட் மூடிட்டு எடுத்துடலாங்க. ரெடி ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சைடில் நான் விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான திருவாதிரை களி. நான் கம்மியாக தான் போட்டேன். சின்ன கப்பில் தான் 1 போட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நிறைய பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாேருக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இப்படி அள்ளுனீங்கன்னா அது இப்படி ஒட்டாமல் இப்படி விழுகணும். அந்த டைப்பில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது இன்னும் வேகலை அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் எடுத்தது சின்ன கப்பு தான், நிறைய வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.